அப்ப அவர் அந்த பேச்சுடைய சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் என்ன சொல்றாரு, காமராஜர் அவர் உதாரணமா சொல்றாரு, மதிய உணவு திட்டத்தை அவர் மக்கள் மத்தியில போய் அங்கிருந்து வந்த ஃபீட்பேக்னால தான் மதிய உணவு வருது, கல்வி அங்கிருந்து வருது. சோ காமராஜர் எப்படி மக்களை கலந்து ஒரு அரசாங்கத்தை நடத்தினாரோ, மக்களுடைய கருத்துக்களை மையப்படுத்தி ஒரு அரசாங்கத்தை நடத்தினாரோ, அப்படி ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் நடக்கவில்லை. இவங்க எங்கேயோ ஒரு எட்டாத உயரத்தில் இருக்காங்க. அது வரை ஒரு எது நடந்தாலும் ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் வரணும் சொல்றாரு. நான் நேரடியா ரொம்ப ஒரே நிமிஷம் 50 செகண்ட்ஸ்ல அத முடிச்சறேன். அப்ப அந்த பாயிண்ட் என்னன்னா, மது கொள்கையை பற்றி விவாதித்து மக்கள் பூரண மதுவிலக்கு தான் என்று சொன்னார்கள் என்றால் அது பூரண மதுவிலக்கு தான், மக்கள் தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட். மக்களுடைய இதுதான். ரெண்டாவது, அதற்கு முன்னாடி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஈவி.கே. இளங்கோவன்லாம் ஏன் தீர்மானிக்கிறாருங்கிறதான் கேள்வி. பூரண மதுவிலக்கு வேண்டும்ங்கிறத வாதமா வைக்கிறீங்கல்ல, அதுக்காக போராடுறீங்கல்ல. அப்போ நீங்களும் ராகுல் காந்தியினுடைய கொள்கையை தானே நீங்களும் எடுத்து போகணும். மக்கள் மத்தியில் நகர்த்துவதற்கு அதிமுகவிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது எப்போ, எந்த மாதிரியான அழுத்தமாக இருக்கணும்? மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்துங்க. பெண்களை அதிக அளவில், ஏன்னா அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள், பெண்களை அதிக அளவில் அதை கலந்துக்க சொல்லுங்க. நீங்க அரசு நேரடியாக போய் மக்களை பார்த்து கருத்து கேட்கலாம். இந்த மாதிரி வாதங்களை வைப்பது தானே சரியா இருக்கும். பூரண மதுவிலக்கு அவசியம். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இது வந்து ப்ராசஸ், இது வந்து ஸ்பான்டேனியஸ் மக்கள் மூவ்மெண்ட். இதில் அரசியல் கட்சிகளும் இதில் தொடர்ந்து இதை பங்கேற்றிருக்காங்க. இங்க 2-3 பிரச்சனை இருக்குது தமிழகத்துல. நீங்க ஒண்ணு அவங்க சொல்றதுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா கொண்டாங்க, நீங்க ஓட்டு வாங்குறப்ப இந்தியா ஃபுல்லா என்ன பண்ணாலும் நாங்க அதை பண்ணுவோம் அப்படி சொல்லி ஓட்டு வாங்கினீங்களா ஜனங்க? நாங்க தமிழக மக்களுக்கு வந்து பூமாரி பொழியும் சொல்லி தான் ஓட்டு வாங்கினீங்க. ரெண்டாவது, ஃபெடரல் கவர்மெண்ட்டை பத்தி நீங்க வாயிலேயே பேசியாச்சு தமிழ்நாட்டுல. அப்ப இங்க வந்து நீங்க மதுவிலக்கு எடுக்கிறதுக்கான உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அப்ப உலகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து மாநில உரிமைன்னு பேசுற நீங்க உங்களுடைய மிடாஸ் கம்பெனி இதுல பிரச்சனையே என்னன்னா, இந்த கம்பெனி வந்து பினாமியா அரசாங்கத்தை ஆளுவர்கள் இருக்கு. மிடாஸ் கம்பெனியில் சசிகலா அவர்களுடைய அண்ணன் பெயரில் இருக்குது, திமுகவிலேயே அது இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, அதிமுக அரசு திமுகவுக்கு சார்பானவர்களுடைய கம்பெனிகளிலும் இன்று மது வாங்குகிறது. சோ இப்போ இது என்னன்னா, சசிகலா அவர்களுடைய அண்ணன் மகன் பெயரில் இருக்கிற கம்பெனி, அதற்கு முன்பு சசிகலா பெயரில் இருக்கிற கம்பெனி, சசிகலாவோட தோட்டத்தை விட்டு வெளியேறிய போது சோ ராமசாமி அவர்கள் பெயரில் கம்பெனி உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஏதோ பத்திரிகையில செய்தி வந்து ஜோதிமணி பேச கூடாது. இல்ல அதெல்லாம் நீங்க பேசுறீங்க, நானலாம் ஆதாரமா எதையும் பேசல. வந்தது வாட்ஸ்அப்ல நான் ஒரு நிமிஷம் சோ ராமசாமி அவர்கள் டைரக்டரா இருக்காரு. இது ஆர்டிஐ போட்டுருக்காங்க வெப்சைட்ல வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ல பேச கூடாது. நான் முடிச்சேன். வெப்சைட்ல வச்சு எல்லாத்தையும் கவர்மெண்ட் முடியாது. கவர்மெண்ட் வெப்சைட்ல நீங்க கவர்மெண்ட் ரீதியா பேசுங்க. தனிப்பட்ட நபருக்கு வருகின்ற வருமானத்தில் இழப்பு ஏற்படும் என்பதால் தான் தமிழகத்தினுடைய மக்களுடைய ரத்தத்தை அதிமுக ஆட்சி நடத்துகிறது. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இழப்பு ஏற்படல, அரசாங்கத்துக்கு இழப்பு கிடையாது. இந்தியாவுல நடத்துறாங்க, அதை ஒத்துப்பாங்களா? நீங்க ஒரு பேர் சொல்லுங்க. ஒரு யார் நடத்தலங்க? வடநாட்டுல வாங்க, வெப்சைட்ல வாங்க. சசிகலா அவர்கள் பெயரில் அந்த இது இருக்கு. நீங்க அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. வெப்சைட்ல நாங்க காங்கிரஸ்காரங்க நடத்துறாங்க. இந்த தமிழ்நாட்டுல பார் இன்னும் ரெண்டு இன்னொரு இருக்கிறாங்க. நீங்க போய் சொல்லுங்க, பேர் போய் சொல்லுங்க. தைரியம் இருந்தா நான் சொல்றது உண்மை இல்ல. நம்ம ஒரு இஷ்யூக்குள்ள போய் ஒரு தீர்வை நோக்கி பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இன்னும் பேச அனுமதிங்களா? நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் முடிச்சிடறேன். அதைத்தான் சொல்ல வரேன், கொஞ்சம் இருங்க. 2 விஷயம் நான் முடிச்சிடறேன். இல்ல இது ஒரு மக்களுக்கான களம், சரியா? இங்க எல்லா ஜனநாயகம் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு தளம். யாரை பற்றி வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம், அதுல எந்த அச்சமோ தயக்கமோ கிடையாது. ஆனால் விமர்சிப்பதற்கான அத்துணை ஆதாரங்களும் இருக்கணும். அதற்கான நீங்கள் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான ஆதாரங்கள் தமிழகத்தின் இவ்வளவு சீரழிவான ஆயிரக்கணக்கான கடைகளை திறந்து 30,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுவது என்பது ஒரு தனிநபரின் பாக்கெட்டில் மையப்புள்ளி. ஊழலுக்கு வித்திட்ட காங்கிரஸ் இந்தியாவில் ஊழலை கேவலப்படுத்தின காங்கிரஸ் இதெல்லாம் பேசுறாங்க.
ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க பக்கத்துல இன்னும் 2 சிறப்பு விருந்தினர்கள் அவருடைய கருத்தை கேட்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை அவங்க கருத்தை பதிவு பண்ண சாந்தகுமாரி, அடிப்படையில் இது சமூக ரீதியில் பெரிய அளவில் இதில் பாதிப்புக்குள்ளாகக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆண்கள் குடித்தாலும் பாதிக்கப்படுவது என்னமோ பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு பல கட்சிகள் வீரியத்தோடு இந்த பிரச்சனை கையில் எடுத்ததற்கு காரணம் கூட பெண்கள் மது குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு காரணமும் கூட இயல்பான உண்மை. இப்போ இங்கே ஆண்கள் தவறு செய்யக்கூடிய மனநிலை இருக்கின்ற வரை இவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, பெண்களும் அதற்கு அடிமையாகி விட்டார்களே அப்படிங்கிற ஒரு காரணமும் கூட அதில் உள்ளடங்கி இருக்கிறது. ஆனால் எப்படியோ அல்டிமேட்டாக அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெண்கள். ஒரு சமூகம் சார்ந்த பார்வையோடு பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற கருத்தியலாளர்களுடைய பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லையா இருக்கிறதா, அதை தாண்டி நின்று இன்றைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் சொல்ல விரும்புகிறேன். உதாரணத்துக்கு இப்போ 6 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு டாஸ்மாக் ஷாக்கு போனீங்கன்னா எத்தனை பேர் அங்கே உட்கார்ந்து குடிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு 50 லட்சம் பேர் 6 மணிக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து பார்களிலும் 8628 இன்னும் ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க, அவ்வளவு டாஸ்மாக் இருக்குது, அதில் அத்தனை ஆண்களும் உட்கார்ந்து அங்கே குடிச்சிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அப்போது 2 மணி நேரமாவது உள்ளே உட்கார்ந்துருக்காங்க. மொத்தத்தில் அப்போ எவ்வளவு மனித உழைப்பு ஆற்றல் வீணாகிறது, எவ்வளவு பணம் அதில் நஷ்டமாகிறது. ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாங்க நம்ம ஜெயராம் அவர்களும், ஜெயராம் வெங்கடேசனும் அஜய்குமாரும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டீட்டெயில் கொடுத்தாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்திற்கு 6000 சில்லறை ரூபாயை ஒரு நபர் மதுவுக்காக செலவழிக்கிறார். ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன், ஒரு திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறவன் 6000 சில்லறை ரூபாய் அங்கே தொலைச்சிட்டு வந்தா அவன் அந்த குடும்பத்தை நடத்த முடியுமா? இல்ல, அது கவலையோடு அணுக வேண்டிய விஷயம், அதில் மாட்டுக்கிறது. ஆனா சூழல்களில் இந்த பார்வை அவசியமான பார்வை. நம்ம எல்லா மேடையிலும் பாதிக்கக்கூடிய இன்னொரு பார்வை என்னன்னா, இதை தடுத்து நிறுத்தினால் 6000 என்பது 10,000ஆக மாறக்கூடும், உடல்நலம் மேலும் கெடக்கூடும், கள்ளச்சாராயத்தை நோக்கி நகர்வார்கள். அதை கட்டுப்படுத்துவது என்பது குஜராத் உள்ளிட்ட பூரண மதுவிலக்கை அமல்படுத்தியதாக சொல்லிய மாநிலங்களில் கூட கள்ளச்சாராய சாவுகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் செய்தியின் மூலமாக பார்க்கிறோம். 2003 2015 வரைக்குமான குஜராத் மாநிலத்திலே நடந்த கள்ளச்சாராய சாவுகளினுடைய எண்ணிக்கை என்பது ஒட்டுமொத்தமாக 1000க்கும் குறையாக, எக்ஸாக்டா சொல்லணும்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சொல்லியிருக்கிறதன் அடிப்படையில் 843 பேர் மட்டுமே இறந்திருக்கிறார்கள். இதே கால அளவிலே ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க இந்தியா முழுவதிலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 பேர் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான சாவுகள் இந்த என்டையர் பீரியடுக்கும் 1509, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் பஞ்சாப். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தேசிய குற்ற ஆவண பதிவகத்தினுடைய டீடைல்டு ரிப்போர்ட். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஏறத்தாழ 12 ஆண்டுகளில் வெறும் 11,000 சில்லறை இந்தியா முழுவதும் என்றால், தமிழ்நாட்டில் 1500 என்றால், இதுதான் மக்களை பலி வாங்குகிறதா? இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மது அருந்துவதன் காரணமாக தற்கொலை நிறைய பேர் செய்திருக்கிறார்கள். விபத்துகள் அதிகமாக நடைபெறுகின்றன, பல பிரச்சனைகள். அந்த உயிர் பலியை விட இந்த உயிர் பலி அதிகம் என்று சொல்லுகிற பொழுது கட்டாயமாக நாம் மது விலக்கை கொண்டு வரத்தான் வேண்டும். கருத்து எடுத்துக்கொள்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மருத்துவர் ரங்கநாத் அவருடைய கருத்துக்களோடு தொடரலாம். பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லையா? பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகின்ற பட்சத்தில் கள்ளச்சாராயம் நடைமுறைக்கு வந்துவிடும் என்று அரசே சொல்வது, அரசு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அரசு இதுபோன்ற வாதங்களை முன்வைப்பது எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது உள்ளிட்ட கேள்விகளோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம்.